வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் கைது. துப்பாக்கி முனையில் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதால் பரபரப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தல். ஆலை முன்பு அனைத்து தொழிற்சங்கங்கள் முற்றுகை போராட்டம் மற்றும் திடீர் சாலை மறியல். அரசு பொது மருத்துவமனை சாலை குண்டும் குழியுமாக உள்ளதற்கு கண்டனம். சமூக அமைப்பினர் பிச்சை எடுத்து நூதன போராட்டம். இனி விரிவான செய்திகள். தவளக்குப்பம் பகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மாதாந்திர நிதி உதவி தொகைக்கான ஆணையினை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர், விதவை பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு மாதாந்திர நிதி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 300 நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள மாரிஸ் மஹாலில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் 300 நபர்களுக்கும் அதற்கான அரசாணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் செல்வி முத்து மீனா, இணை இயக்குநர் பாலமுருகன் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சபாநாயகர் செல்வம் நிகழ்ச்சியில் கூறுகையில், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக வழங்கக்கூடிய தொகையானது முதியோர், விதவை பெண்கள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மாதாந்திர நிதி உதவித்தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இதனை நீங்கள் வங்கிக்கு சென்று பெற்றுக் கொள்ளலாம். மேலும் புதுச்சேரி அரசானது அனைத்து சலுகைகளையும் செய்து வருகிறது என்பதனையும் இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்தார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் உருவாக்கிய மணல் சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறையும் பாரதியார் பல்கலைக்கூடமும் இணைந்து நடத்திய 2 நாள் மணல் சிற்ப முகாம் பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இதில் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலை பயிலும் 120 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். வெயில் அதிகமாக இருந்தாலும் அதனையும் பொருட்படுத்தாமல் 2 நாள் நடைபெற்ற மணல் சிற்ப முகாமில் உலகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய தாஜ்மஹால், தஞ்சை பெரிய கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், புதுச்சேரி அரவிந்தர் ஆயி மண்டபம், டாக்டர் அப்துல் கலாம் உள்ளிட்ட பல்வேறு புகழ்பெற்ற தலங்களை மணல் சிற்பமாக உருவாக்கி பார்வைக்கு வைத்திருந்தனர். இது பாண்டி மெரினா கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதுகுறித்து பேராசிரியர் பிரபாகர் கூறுகையில், மணல் சிற்ப முகாமில் மாணவர்கள் பங்கேற்கும் போது அவர்களின் படைப்பு திறமைகள் வெளிப்படுகிறது. மாணவர்கள் உருவாக்கிய மணல் சிற்பங்களை பல்வேறு சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து செல்கின்றனர். இது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறையும் மற்றும் புதுச்சேரி அரசினுடைய பாரதியார் பல்கலைக்கூடமும் இணைந்து இந்த 2 நாள் மணல் சிற்ப முகாமை நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் ஏறக்குறைய 120 மாணவர்கள், நுண்கலைத்துறையை சேர்ந்த 120 மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் நேற்று காலை 10 மணியிலிருந்து ஆரம்பித்து இதுவரை இந்த மணல் சிற்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் காரைக்கால் மீனவர்கள் 12 பேரை கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த கோட்டுச்சேரிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வம் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த வியாழக்கிழமை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 12 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். விசைப்படகில் காரைக்கால் பகுதியை சேர்ந்த செல்வம், வேல்முருகன், சுந்தர், கந்தசாமி, பாலகுரு, ரவி, வசந்த் மற்றும் ஸ்ரீமுருகன், ஏழுமலை, சூரியமூர்த்தி உள்ளிட்டவர்களுடன் தமிழக மயிலாடுதுறையை சேர்ந்த மீனவர்கள் கோபி, துளசிநாதன் ஆகிய 12 மீனவர்கள் வழக்கம் போல் கோடியக்கரைக்கு தென்கிழக்கில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் முல்லைத்தீவு கடல் பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களின் விசைப்படகை சுற்றி வளைத்தனர். மேலும் படகில் இருந்த 12 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்து மீனவர்களை இலங்கை காங்கேசன் துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்து சென்றனர். திருகோணமலை நீதிமன்றத்தில் மீனவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். மீனவர்கள் படகுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம்
கோட்டுச்சேரிமேடு கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியை சேர்ந்த மீனவர்களின் உறவினர் மீனவ பெண்கள் ஒன்று கூடி மீனவர்களையும் படகையும் விடுவிக்குமாறு ஒப்பாரி வைத்து கண்ணீர் மல்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஜனவரியில் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி கைது செய்த நிலையில் 9 மாதத்திற்கு பிறகு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இளங்கலை பட்ட படிப்புகளுக்கான முதலாம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. புதுவை மூலக்குளம் பிச்சை வீரான்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்ட படிப்புகளுக்கான முதலாம் ஆண்டு தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் SR சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் குமரவேல் விழாவினை தொடங்கி வைத்தனர். கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியம் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் பேராசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்று பேசினார். அப்போது தனது உரையின் சிறப்பம்சமாக நாட்டின் வளர்ச்சிக்கு பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த மாணவர்களின் பங்களிப்பு குறித்து விளக்கி பேசினார். இவ்விழாவில் தலைமை விருந்தினராக பேராசிரியர் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் UGC MMTTC-யின் இயக்குநருமாகிய முனைவர் அருள் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அறிவியல் பாடத்தை நம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புபடுத்தி படிப்பதன் மூலம் எளிமையான புரிதலை பெற முடியும் என வலியுறுத்தினார். மேலும் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக கல்லூரியின் முன்னாள் மாணவர்களாகிய போஷ் மற்றும் சீமென்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை நிறுவனத்தின் மேலாளர் செந்தமிழ் செல்வம், TCS சென்னை நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி செல்வி உமா மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு பொறியியல் துறையில் மாணவர்கள் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான வழிமுறைகளை தங்களது அனுபவங்கள் வாயிலாக எடுத்துரைத்தனர். விழாவின் தொடர்ச்சியாக பொருளாதார ரீதியாக நலிவடைந்து கல்வி பயின்று வரும் மாணவர்களுக்கு கல்லூரியில் தொடர்ந்து இயங்கி வரும் உதவும் துளிகள் அமைப்பின் கல்வி உதவிக்கான காசோலைகளும் வழங்கப்பட்டன. மேலும் பொறியியல் படிப்பு மட்டுமல்லாது கலாச்சார மேம்பாடு தொடர்பாகவும் கணிதம், மொழி மற்றும் குறியீட்டு முறை தொடர்பான துறைகளில் மாணவர்கள் தங்களின் தனி திறமைகளை மேம்படுத்தி இன்குபேஷன் கிளப், இவோரா கல்ச்சுரல் கிளப், கிறிஸ்ட் மேத் கிளப், கிறிஸ்ட் லாங்குவேஜ் இன்டராக்ஷன் கிளப், கிறிஸ்ட் கோடிங் கிளப் பெயர்களில் புதிய சங்கங்களும் தொடங்கப்பட்டன. விழாவின் இறுதியாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. முதலாம் ஆண்டு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சந்துரு தேவகண்ணன் நன்றி உரை வழங்கினார். மிக சிறப்பாக நடைபெற்ற இவ்விழாவில் அனைத்து துறை தலைவர்கள், துணை பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 61,601 பேர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கோரியும் மூடி கிடக்கும் ஆலையில் திருட்டு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த கோரியும் ஆலை முன்பு அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் முற்றுகை போராட்டம் மற்றும் திடீர் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனையில் இயங்கி வந்த புதுவை கூட்டுறவு நூற்பு ஆலையில் மூலப்பொருட்களான பஞ்சு வரத்தை காரணம் காட்டி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி முதல் ஒரு வாரம் லே ஆஃப் அறிவித்த நிர்வாகம் மீண்டும் ஆலையை திறக்க எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. இதன் காரணமாக ஆலையில் பணிபுரிந்த 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்து தவிக்கின்றனர். மேலும் ஆலையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 198ற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு கிராஜுவேட்டி வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக தொழிற்சங்கங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் 2022ஆம் ஆண்டு முதல் ஆலை மூடப்பட்டுள்ள காலத்திற்கு முழு ஊதியத்தை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும். அதற்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொழிலாளர்களின் பிரச்சனையில் தொடர்ந்து மெத்தன போக்கை கையாளும் புதுச்சேரி அரசையும் ஸ்பின்கோ மேலாண் இயக்குநரையும் கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆலை வாயில் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் INTUC, PMC சிவசங்கரன், SLU ராமலிங்கம், PMPTCS சிவபிரகாசம், LPF ரமேஷ், ADU பழனிராஜா, LLF ரஞ்சித், INTUC பாவாடை, NRTUC கிருஷ்ணமூர்த்தி, பாரதியார் தொழிற்சங்கம் இளங்கோவன் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஒன்று கூடி
முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து திருபுவனை ஆய்வாளர் கீர்த்திவர்மன், உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் காவல்துறையினர் முற்றுகை போராட்டம் நடைபெற்ற கூட்டுறவு நூற்பாலைக்கு நேரில் வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திருபுவனை காவல்துறையினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் தங்களது கோரிக்கையை புதுச்சேரி கூட்டுறவு பதிவாளர் மற்றும் மேலாண் இயக்குநரிடம் தெரிவித்து தகுந்த நடவடிக்கையை எடுக்க உதவி செய்கிறோம் என்று கூறிய பின்பு தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். போராட்டத்தில் மூடி கிடக்கும் கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் திறந்து தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்று தொழிற்சங்க நிர்வாகிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புகாரின் மீது தொழிற்சங்கங்கள் அளித்துள்ள புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆலையினுடைய பொருளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம். நம்மளுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்பது ஆர்சிஐஸை நோக்கி, அது அடுத்த வாரத்தில் நாங்கள் சொல்கிறோம். ஆர்சிஐஸில் நம்ம அந்த போராட்டத்தை நடத்துவோம். ஒரு பக்கம் இப்போதைக்கு இந்த போராட்டம் என்பது இந்த அதிகாரிகள் மீது கொடுக்கப்பட்ட இந்த புகாரை கண்டித்து புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. லஞ்ச ஒழிப்பு துறையே, லஞ்ச ஒழிப்பு துறையே, மூடி கிடக்கும் ஆலையிலே, மூடி கிடக்கும் ஆலையிலே நூலை விட்டுட்ட கமிட்டிக்கே தெரியாமல், நூலை விட்டுட்ட கமிட்டிக்கு தெரியாமல், இரும்புகளை விட்டுட்ட கமிட்டிக்கே தெரியாமல். திருபுவனை தொகுதியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் புதிதாக அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரிநத்தம் கிராமத்தில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டத்தின் சார்பில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிட கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராவ், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் யாழினி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், திருபுவனை தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை மோடி மக்கள் சேவை மைய நிறுவனர் பிரபுதாஸ் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளையொட்டி மோடி மக்கள் சேவை மையம் சார்பில் பிரபுதாஸ் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் குருதி கொடை கொடுத்தனர். நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெற்றது. நிகழ்வில் பன்னீர்செல்வம், உருளையன்பேட்டை பொறுப்பாளர் மூர்த்தி, மாநில ஆன்மீகம் மற்றும் ஆலயம் அமைப்பாளர் சாய் சுதாகர், மாநில மகளிரணி செயலாளர் கீதா, முன்னாள் கவுன்சிலர் ராஜன், வைத்தியநாதன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வாணிதாசன் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி பாஜக முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசு பொது மருத்துவமனை சாலை குண்டும் குழியுமாக உள்ளதை கண்டித்து சமூக அமைப்பினர் பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் அவசர சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனை பின்புறம் சாலைதான் பொதுவாக மக்கள் பயன்படுத்துகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சாலை சரி செய்யாமல் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் சமூக அமைப்பினர் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து இந்த சாலையை சரி செய்து தருமாறு அரசிடம் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து சமூக அமைப்பினர் ஒன்றிணைந்து கழுத்தில் சாலையை சரி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை அட்டையை மாட்டிக்கொண்டு அரசு பொது மருத்துவமனை சாலை பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் சாலையில் சென்ற பொதுமக்களிடம்
சாலையை சரி செய்ய பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு கனகசெட்டிகுளம் அம்மன் நகர் பகுதியில் வசிக்கும் தம்பதியினர் வீட்டில் வைத்திருக்கும் அலங்கார கொலு பொம்மைகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நவராத்திரி திருவிழா என்றால் மக்கள் வீடுகளில் கொலு வைத்து வழிபடுவது வழக்கம். இந்து பாரம்பரியத்தின் பண்டிகைகளில் நவராத்திரி திருவிழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மகிஷாசுரனுடன் 9 நாட்கள் போரிட்ட அம்பாள் 10வது நாள் வெற்றி பெற்றார். இந்த ஐதீகத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழாவின் முக்கிய நிகழ்வாக 9 நாட்களிலும் வீடுகளில் அவரவர் வசதிக்கு ஏற்றாற்போல் கொலு படிக்கட்டுகள் அமைத்து ஓரறிவு உயிரினம் முதல் 7 அறிவு கொண்ட சித்தர்கள், கடவுள்களின் சிற்பங்கள் முதல் அலங்கரித்து காலை மாலை பூஜித்து வழிபடுவது வழக்கம். மேலும் சாஸ்திரங்களில் வரும் ஐதீகத்திற்கு ஏற்ப சுவாமி சிலைகளை அலங்கரித்து மின் விளக்குகளால் ஜொலிக்க செய்து மலர் மாலை சூட்டி அலங்கரித்து கலை உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக வீடுகளில் இந்த நவராத்திரி நிகழ்ச்சி நடைபெறும். இந்த நவராத்திரி விரதத்தை மேற்கொள்வோருக்கு விரும்பியது ஈடேறும் என்பதும், முப்பெரும் செல்வங்களால் கல்வி, செல்வம், வீரத்தை அடைவார்கள் என்பதும் நம்பிக்கை. அந்த வகையில் கொண்டாடப்படும் நவராத்திரி விழா 9 நாட்கள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து விஜயதசமி வழிபாடு என அடுத்து 10 நாட்களும் வீடுகளில் விரதம், கொலு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் புதுவை கனகசெட்டிகுளம் அம்மன் நகரில் வசிக்கும் பாலமுருகன் சரளா குடும்பத்தினர் நடத்தும் 9வது வருட நவராத்திரி விழாவில் 9 படிக்கட்டுகளில் கொலு அமைக்கப்பட்டிருப்பது அனைவரையும் கவர்ந்திருக்கும் வண்ணம் அமைந்துள்ளது. முதல் படியில் ஓரறிவு உயிரினமான புல், பூண்டு, துளசி மாடம் முதல் 9ஆம் படிகள் தன்வந்திரை பெருமாள், துர்கை, சரஸ்வதி, பிள்ளையார், லட்சுமி, ஹயக்ரீவர் உள்ளிட்ட சுவாமி சிலைகள் அமைந்திருப்பது அனைவரையும் வெகுவாக கவர்ந்த வண்ணம் உள்ளது. கருவடிக்குப்பம் பகுதியில் பாஜக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை மாவட்ட செயலர் சத்தியமூர்த்தியின் பிறந்தநாள் விழா கருவடிக்குப்பம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில், தொகுதி தலைவர் அசோக்குமார் முன்னிலையில் சத்தியமூர்த்தி ஏற்பாட்டில் சுமார் 200 நபர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் மற்றும் தேர்வு எழுதும் அட்டை உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்தன், தொகுதி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, சிவராமகிருஷ்ணன், ஜெகதீஸ்வரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை திரைப்படம் அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் திரைப்படத்தை வரவேற்று புதுச்சேரியில் தனுஷ் ரசிகர்கள் நடுக்கடலில் பேனர் வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு தலைவர்களின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையிலும், புதுச்சேரி மாநிலத்தில் வெளியிடப்படும் முக்கிய நடிகர்களின் திரைப்படத்தை வரவேற்கும் வகையிலும் அவர்களது ரசிகர்கள் புதுச்சேரி ஆழ்கடலில் பேனர் வைத்து வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை திரைப்படம் வருகிற 1ஆம் தேதி வெளியாக உள்ளது. தனுஷின் இந்த படம் வெற்றி பெற கோரியும் அந்த படத்தை வரவேற்கும் வகையில் புதுச்சேரி மாநில தனுஷ் ரசிகர்கள் புதுச்சேரி நடுக்கடலில் பேனர் வைத்து நூதன முறையில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருக்கனூர் பகுதியில் பழுது பார்க்க கொடுத்த செல்போன் காலதாமதமானதால் வாலிபர்கள் கடையை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த கிராம பகுதியான திருக்கனூரில் இந்தியன் வங்கி எதிரே செல்போன் கடை நடத்தி வருபவர் திரு முருகன். இவரிடம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு குனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த வாலிபர்கள் கைபேசியை பழுது பார்க்க கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் கடைக்கு சென்று செல்போன் கேட்டுள்ளனர். கடை உரிமையாளர் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதன் பாகங்கள் கிடைக்கவில்லை என்றும் நாளை பிற்பகல் தருகிறேன் என்று கூறியுள்ளார். இதையடுத்து வாலிபர்கள் குடிபோதையில் இருந்ததால் கையால் அப்பகுதியில் இருந்த கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். இந்த காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து கடை உரிமையாளருக்கும் அந்த வாலிபர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து கடை உரிமையாளர் திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். உழவர்கரை தொகுதியில் கிளை வாய்க்கால்களை தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட திருமலை தாயார் நகர் வழியாக செல்லும் கிளை வாய்க்கால் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் மெயின் ரோடு கல்வெட்டிலிருந்து NH 45A கல்வெட் வரையிலான நகர் வளைவிற்கு அருகில் உள்ள பள்ள வாய்க்காலில் 3,69,750 ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு வாய்க்கால் தூர்வாரும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வசந்தம் நகர், கணபதி நகர், திருக்குறளார் நகர், திருமலை தாயார் நகரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் பங்கேற்றனர். இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற முயற்சி எடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். ஆயுத பூஜையை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் 300க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஆயுத பூஜையை முன்னிட்டு வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட 120 பேருக்கு சில்வர் குடம், மண் அள்ளுவதற்கு உதவிடும் மண்வெட்டி, அலுமினிய பாத்திரம் மற்றும் கத்தி ஆகியவற்றை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். ஏற்கனவே ஆயுத பூஜையை முன்னிட்டு காக்கையன் தோப்பு, RK நகர், அரியாங்குப்பம் கிழக்கு ஆகிய கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட 100 நாள் வேலை செய்யும் பெண்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், பாலு, ரங்கநாதன், வார்டு துணை செயலாளர் அன்பு, MGR மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், காண்டீபன், செல்வம், ஜோதி, தொகுதி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். PKC கபடி கிளப் சார்பில் நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரிசுகளை வழங்கினார். வில்லியனூர் தொகுதி பெரியபேட்டில் PKC கபடி கிளப் சார்பாக நடைபெற்ற 2ஆம் ஆண்டு கபடி போட்டி நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற அணிக்கு தனது சொந்த செலவில் முதல் பரிசாக 10,000 ரூபாய் வழங்கினார். திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் மற்றும் செல்வநாதன், ஹரிகிருஷ்ணன், முனுசாமி, அஞ்சாப்புலி, சபரி, தயாளன், அன்பு செல்வம், பார்த்திபன், காளிதாஸ், ஜெயபிரகாஷ், பிரகாஷ், கோபி ஆகியோர் கலந்து கொண்டனர். களித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் உலக சுற்றுலா தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் களித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் உலக சுற்றுலா தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் கனகவேல் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக ஜெகதீஷ், ராமசாமி கலந்து கொண்டனர். விழாவில் சுற்றுலாத்துறை தலைவர் முனைவர் சாபு தங்கப்பன், முனைவர் கதிர்வேல், முனைவர் பெருமாள் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவில் முனைவர் கார்த்திக் வரவேற்று பேசினார். பேராசிரியர் வைகை நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவில் சர்வதேச பளு தூக்கும் வீரர் சுற்றுலாத்துறை மாணவர் விஷாலுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இறுதியாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் இதர துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் திரளான மாணவர்கள் பங்கேற்றனர். கூடப்பாக்கம் கிராமத்தில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள கூடப்பாக்கம் கிராமத்தில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 42 அணிகள் பங்கேற்று விளையாடின. 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. இப்போட்டிகளுக்கான இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் பிள்ளையார்குப்பம், கோனேரிக்குப்பம் ஆகிய அணிகள் மோதின. இறுதியாக பிள்ளையார்குப்பம் அணி வெற்றி பெற்று முதல் பரிசும், கோனேரிக்குப்பம் அணி 2ஆம் பரிசும் வென்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், துணைவியார் அண்ணா பிரபாவதி முதல் பரிசையும், ஊசுடு தொகுதி முன்னாள் பாஜக தலைவர் ஐயனார் 2ஆம் பரிசையும், அருள் 3ஆம் பரிசு என வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. மேலும் ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருதும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பாஜக நிர்வாகிகள், தொகுதி ஒருங்கிணைப்பாளர்,
சாய் ஜே தியாகராஜன், பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர், கிளை தலைவர் முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இளைஞரணி தலைவர் உலகநாதன் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார். சேலிமேடு ஸ்ரீ சிவானந்த தில்லை காளியம்மன் கோவில் நவராத்திரி வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பாகூர் அடுத்துள்ள சேலியமேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சிவனாண்ட தில்லை காளியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் நவராத்திரி விழா கடந்த 21ஆம் தேதி துவங்கியது. கொலு வைக்கப்பட்டு தினமும் வழிபாடு நடைபெற்று வரும் நிலையில் அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். 8ஆம் நாளன்று சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் அம்மன் அருள் பாலித்தார். இதில் சேலியமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த பெண்கள் திரளாக பங்கேற்று அம்மனுக்கு உரித்தான பக்தி பாடல்களை பாடி வழிபட்டனர். குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டு இரவு 8 மணிக்கு அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் தாம்பூலமாக வழங்கப்பட்டது. முக்கிய நிகழ்வான விஜயதசமி வழிபாடு வரும் 2ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி அர்ச்சகர் ஜீவா சுவாமிகள் மற்றும் கிராம மக்கள் செய்து வருகின்றனர். நிறைவு திருப்பட்டினம் தொகுதியில் பாஜக கேந்திர பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் தொகுதி தலைவர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. நிறைவு திருப்பட்டினம் தொகுதியில் கேந்திர பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் முதலில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த நிர்வாகி தொகுதி பொறுப்பாளர் இளங்கோவன், மாவட்ட துணைத் தலைவர் குமரவேல், விவசாய அணி மாவட்ட தலைவர் பாலாஜி, தொகுதி பொதுச் செயலாளர்கள் ஆறுமுகம், மனோ, சதீஷ் மற்றும் கேந்திர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சமூக நல உரிமைகள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நலசங்கத்தின் நிர்வாக குழு கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திண்டிவனம் அடுத்த தீவனூரில் சமூக நல உரிமைகள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில நிர்வாக குழு கூட்டம் சங்கத்தின் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் திண்டிவனம் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்ட தலைவர் செஞ்சி சரவணன் அனைவரையும் வரவேற்றார். மாநில தலைமை நிலைய செயலாளர் சென்னை பிரேம்குமார், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அருள், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மயிலம் சின்னையன், மாநில இணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அரவிந்தன், மாநில பொருளாளர் தீவனூர் ராஜன், மாநில துணைத் தலைவர் பூதரி தங்கவேலு, மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் மணிமாறன், மாநில தலைமை நிலைய இணை செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன், சரவணன், செஞ்சி நகர தலைவர் மோகன், திண்டிவனம் நகர செயலாளர் ஜோதி ராமதாஸ், மகளிர் அணி திண்டிவனம் சரஸ்வதி, குப்பு ராமதாஸ், பொதுக்குழு உறுப்பினர் புருஷோத்தமன், மாவட்ட மகளிர் செயலாளர் சுமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் இந்தியாவை 11 ஆண்டுகளாக மிக சிறப்பாக ஆட்சி செய்த பிரதமர் நரேந்திர மோடி உலகையே திரும்பி பார்க்கும்படி வைத்துள்ளார். மேலும் விலைவாசியை கட்டுப்படுத்தி உள்ளார். தற்பொழுது அனைத்து வரிகளும் இந்தியா முழுவதும் குறைக்கப்பட்டுள்ளது. எனவே பிரதமர் மோடிக்கு வரிகளை குறைத்ததற்கும் விலைவாசிகளை குறைத்ததற்கும் சமூக நல உரிமைகள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இறுதியாக தலைமை நிலைய இணை செயலாளர் சரவணன் நன்றி கூறினார். அதிமுக அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் செஞ்சியில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அதிமுக அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ் தலைமை தாங்கினார். அவைத்தலைவர் கண்ணன், எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் ரங்கநாதன் முன்னிலை வகித்தனர். பொருளாளர் பாஸ்கர் வரவேற்றார். இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் அமுதா சிறப்புரையாற்றினார். அம்மா பேரவை மாவட்ட துணைத் தலைவர் சரவணன், துணை செயலாளர் மணிமாறன், நகர துணை செயலாளர்கள் அஜித், அமுதா, நகர பேரவை செயலாளர் திருமலை, இளைஞரணி வேலு, மாவட்ட பிரதிநிதிகள் குமரன், நாகராஜ், அண்ணா தொழிற்சங்கம் ஜஹாங்கீர், வர்த்தக அணி பாலா, நிர்வாகிகள் ஜெயராமன், கமலக்கண்ணன், ரமேஷ், செந்தில், ராஜா, ராஜாராம், நாராயணன், பாஷா, சிலம்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக வார்டு செயலாளர் சுந்தர் நன்றி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் கைது. துப்பாக்கி முனையில் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதால் பரபரப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தல். ஆலை முன்பு அனைத்து தொழிற்சங்கங்கள் முற்றுகை போராட்டம் மற்றும் திடீர் சாலை மறியல். அரசு பொது மருத்துவமனை சாலை குண்டும் குழியுமாக உள்ளதற்கு கண்டனம். சமூக அமைப்பினர் பிச்சை எடுத்து நூதன போராட்டம்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.